நவீன அணு இயற்பியலின் தந்தையும் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவருமான ஜே தாம்சன் அவர்களின் பிறந்த தினமான டிசம்பர் 18 அவரை பற்றி சில. இவர் இங்கிலாந்து நாட்டின் மான்செஸ்டர் நகரில் பிறந்தவர். 14 வயதிலிருந்தே இவருக்கு இருந்த அதீத அறிவியல் ஆர்வத்தினால் ஓவன்ஸ் கல்லூரியிலும் டிரினிட்டி கல்லூரியிலும் படித்த இவர் அங்கு ஆடம்ஸ் பரிசு வாங்கியதோடு மட்டுமல்லாமல் கல்லூரியின் வாழ்நாள் உறுப்பினராகவும் இருக்கின்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்கூட பேராசிரியராகவும் பணியாற்றினார். அணுவின் அடிப்படை பொருளான மின்னணு எனப்படும் எலக்ட்ரானை கண்டுபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அணுவிலுள்ள மொத்த புரோட்டானும் எலக்ட்ரானும் சமமாக இருக்கும்போது அணுவானது நடுநிலைத்தன்மை பெற்று விளங்குகிறது என்பதை விளக்கினவர். எலக்ட்ரான்கள் சமநிலையை பொறுத்து சீரிசை இயக்கத்தில் அலைவுறுவதால் தான் நிறமாலை வரிகள் தோன்றுகின்றன என்ற இயற்பியலின் முக்கியமான கண்டுபிடிப்பை வெளியிட்டவர். கேத்தோடு கதிர்கள் எதிர்மின்னோட்டம் கொண்டவை என்பது தொடர்பான ஆய்வுகளே இவரது ஆய்வுகளில் மிகவும் பிரபலமானது. இவருடைய மின்காந்த அலைகள் பற்றிய ஆய்வுகள் தான் பிற்காலத்தில் மேக்ஸ்வெல் என்பவருடைய ஆராய்ச்சிக்கு அடிப்படையாகவும் அமைந்தது. மின்னிறக்க குழாயில் மின்சாரத்தை செலுத்தும் போது ஏற்படும் விளைவுகளை கண்டறிந்ததற்காகவே ஜே தாம்சன் அவர்கள் 1906 நோபல் பரிசினை பெற்றார். பல பரிசுகள் பெற்று சிறந்து விளங்கிய ஜே தாம்சன் 1940 மறைந்தார். இவரது உடல் இங்கிலாந்தின் புகழ்பெற்ற பல மேதைகள் புதைக்கப்பட்ட வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்ற இடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.